ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக இந்த வீடியோவும் கிடையாது, போன வீடியோட கண்டினியூஷன் சொல்லலாம். போன வீடியோவில் நம்ம ஆப்பம் ரெசிபி பார்த்தோம். அந்த ஆப்பம் சோடா உப்பு போட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்புறம் ஈஸ்ட் போட்டு நான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், இல்லாட்டி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் எனக்கு அட்டாச் பண்ண முடியாதனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் ஈஸ்ட்டு, அதாவது உருண்டை ஈஸ்ட்டு போட்டிங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நம்ம மாவில் ஊற்ற முடியும். ஆனால் நான் இப்போ பண்ணியிருக்கிறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான். போன வீடியோவில் நான் பாதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச மாவில் தான் நான் இன்றைக்கி நான் செய்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்ச மாவாக இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் ஒரு 2 மணி நேரமாவது வைக்கணும். ஆனால் காலையில் நேரத்தில் நம்ம 2 மணி நேரம் வெயிட் பண்ணி 1.5 மணி நேரம் ஈஸ்ட் வச்சு பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால நீங்கள் அரை மணி நேரமாவது கூலிங் போகிறதுக்கு வெளியில் வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆப்ப மாவோட மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் மேலே தெரியுதுல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்ல, அந்த மாவு தான் இது. இது 4 ஆப்பம் செய்யறதுக்கு கனெக்ட் பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்தே இருக்கட்டும். இப்போ ஈஸ்ட் நம்ம போட்டுடலாம். நான் இப்போ சேர்க்குறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான். இது ஆக்டிவேட் பண்ணணும், தனியாக பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, இது 1/4 டீஸ்பூன் கூட இருக்காது, அதோட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், அவ்வளோ போட்டால் போதும், ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ இதில் போட்டுடலாம். இது ஆக்டிவேட் பண்ணதுக்கு நீங்கள் தேன், சீனி, சர்க்கரை இந்த மாதிரி போட்டு தான் ஆக்டிவேட் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் போட்டிருக்கிறோம், ப்ரெட்டு போட்டிருக்கிறோம், இதெல்லாம் போதும் அதுக்கு. அதனால் இந்த மாவுலேயே நீங்கள் கலக்கி விட்டுடலாம். இப்போ எனக்கு இந்த மாவில் தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணி பத்தலை, இந்த மாவுக்கு நீங்கள் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியோ இல்லை தேங்காய் தண்ணியோ ஊற்றிடலாம். இப்போ எனக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் பதம். நான் ஏற்கனவே போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன் எந்த பதம்னு. இந்த பதத்தில் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இனி இது 1.5 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறணும். இது ஆக்டிவேட் ஆகட்டும், நல்லா நுரைச்சி வரும். 1.5 மணி நேரம் விட்டதுக்கு பிறகு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். உப்பு இப்போ போடக்கூடாது, அது சுடும் போது தான் போடணும். இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரம் ஆகிட்டு திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பொங்கி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நிறைய பபிள்ஸாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு நல்ல பபிள்ஸாக இருக்குது. இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு உப்பு கரையிற வரைக்கும் கலக்கி விடுங்க, ரொம்ப கலக்கி விட்டுறாதீங்க. ஏன்னா உப்பு கலங்கி எல்லா இடத்துலையும் படணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த பபிள்ஸ் தான் நம்ம ஆப்பம் சுடும் போது அது வெடிச்சு சூப்பராக இருக்கும்ல, புள்ளி அதுதான். இதை கலக்கி விட்டுட்டு உடனே நம்ம செய்ய வேண்டியது தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்பக்கடாய் வச்சிடலாம். இப்போ ஆப்பக்கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் தேய்ச்சிடலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு 2.5 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா சுற்றி விட்டுருங்க. இப்போ என்னோட கடாய் இண்டாலியம், அடிகனமான இண்டாலியம் கடாய். நீங்கள் இரும்பு கடாயில் நான் செஞ்சு பார்த்ததில்லை, மண் பாத்திரத்தில், மண் கடாயில் செஞ்சுருக்கேன். பட்டு பர்ஃபெக்டாக இல்லை, நல்லாவே இல்லை, கொஞ்சமுமே நல்லா இல்லை. அது பழகாத்த நல்லையா என்னன்னு தெரில, அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நான்ஸ்டிக்கில், எங்கள் வீட்டில் உள்ள நான்ஸ்டிக் கடாய் ரொம்ப நல்லா இருக்காது, மற்றபடி நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மாவு பாருங்கள், இந்த புள்ளி வரணும். கொஞ்சம் புள்ளி வந்ததுக்கு பிறகு, அதாவது பபிள்ஸ் வெடிச்சு வந்ததுக்கு பிறகு நீங்கள் மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ மூடிடலாம். மூடினதுக்கு பிறகு அந்த பபிள்ஸ் உடையாது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்படி பண்ணுறோம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகட்டும், ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு நமக்கு கிறிஸ்பியாக நடுவில் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு அப்பம். இப்போ இந்த கடாயில் ஏற்கனவே எண்ணெய் இருக்குது, அதில் எண்ணெய் இருக்கனால திரும்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ட்ரை ஆச்சுன்னா மட்டும் எண்ணெய் தடவுங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருங்க. தேவைப்பட்டதுன்னா சைடில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுருங்க. அவ்வளவுதான், சூப்பராக நம்மளோட ஆப்பம் ரெடி ஆகிட்டு. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சூப்பரான ரெசிபியோடி.